Praise the Lord. இந்த நாள் இனிதே உங்களுக்கு அமைய நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாளை நாம் தெய்வத்தின் வார்த்தையோடு நாம் ஆரம்பிப்பது மிகுந்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் புனித வேதத்திலிருந்து நான் உங்களோடு இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இறைவனை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எல்லோருமே இறைவனை நேசிக்கிறோம், கடவுளை நாம் அன்பு கூறுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையா இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே யோசித்து பார்த்தால் அநேக வேளைகளிலே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மையா இருந்தால் இன்றைக்கு நான் எவ்வளவோ நன்றாக இருந்திருப்பேன் என்று அநேகர் நீங்கள் யோசிக்கலாம். என் வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் ரொம்ப பேடா நடக்குது, இதுல எது ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிலரை நாம் பார்ப்போம். அவர்கள் ஒருவேளை நல்லவர்களா இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் அநேக தீமைகள் செய்கிறவர்களா இருக்கலாம், அநேக கெட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே, ஆனால் நான் எவ்வளவோ நல்லவனாய் வாழ விரும்புகிறேன், அநேக நற்கிரியைகளை நான் செய்கிறேன், அநேகருக்கு உதவுகிறேன், நல்ல உள்ளத்தோடு வாழ்கிறேன். ஆனால் அப்படி வாழுகிறவர்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தும் என்ற ஒரு கேள்வி நம் ஒவ்வொருடைய மனதிலும் எழுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எனக்கும் எழுந்ததுண்டு. அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது உண்மையா என்றுதான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து கவனித்தால், அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் நடக்கும் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையாய் நடக்கும் என்பதற்கும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு நன்மையாய் தெரிவதில்லை. உதாரணமாக, என்னுடைய மகனை நான் அடிக்கிறேன் என்றால் அவனை நீங்கள் போய் கேட்டால், உன் அப்பா அடித்த அடி நன்றாய் இருந்ததா என்று கேட்டால் அவன் நிச்சயமாக நன்றாய் இருந்தது என்று சொல்ல மாட்டான். ஆனால் என்னை கேட்டால் அது ஒருவேளை அவனுக்கு நன்றாய் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் நன்மைக்கு ஏதுவாக நான் அடித்தேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் நல்லவனாக மாற வேண்டும், அவன் உண்மையாகவே ஒரு நல்ல மானிடனாய் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு நான் அவனை அடித்தேன். அவனுக்கு நன்மையாய் தெரியாவிட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவன் என்றைக்கு அறிந்து கொள்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தன் தகப்பன் அவனை நடத்தின வழிகளை குறித்து அவன் நிச்சயமாக சந்தோஷப்படுவான். நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பனும் தாயும் நம்மை நடத்திய வழிகளும், நம்முடைய ஆசிரியர்கள் நம்மை நடத்திய வழிகளும் நமக்கு அந்த நேரத்தில் மிகுந்த வேதனையா இருந்திருந்தாலும், இன்றைக்கு நாம் அந்த வழிகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை கண்டித்த கண்டிப்பினால் தான் இன்றைக்கு நான் உருப்படியா இருக்கின்றேன் என்று எல்லோருமே சொல்லக்கூடிய வழியிலே இன்றைக்கு நாம் அதை திரும்பி பார்க்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் இறைவனும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தும் பொழுது அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அது சரியாய் தோன்றாமல் இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அது நன்மையா இல்லாமல் இருந்தாலும் அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிதாய் மாறுகிறது. ஏன் அவர் நடத்துகிற பாதைகள் நன்மையாய் நமக்கு தெரிவதில்லை என்றால், முக்கியமான காரியம் கடவுளுடைய நேரமும் நம்முடைய நேரமும் ஒரே நேரமாய் இருப்பதில்லை. நாம் நினைத்த நேரங்களில் கடவுள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கடவுளுடைய தாமதங்கள், தேவன் அதை தாமதப்படுத்தும் பொழுது அது நமக்கு வேதனை தருகிறது. இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடந்தால் நன்மையா இருக்குமே என்று நமக்கு தோன்றுகிற அநேக காரியங்களை இறைவன் சற்று தாமதப்படுத்துகிறார். அதை நாம் நன்மைக்கு ஏதுவாக அவர் நமக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, எப்பொழுது கொடுத்தால் நன்மையா இருக்கும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுது அதை தருகிறார். ஆகவே இந்த தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எனக்கு நன்மையாய் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று விசுவாசிப்போம். இனிதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நாளாய் அமைய நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.